நான் அதுல கமெண்ட் சொல்ல விரும்பல. ஆனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், சபாநாயகரோட நடவடிக்கை ஏன்னா நான் ஒரு ஆளுநராக இருக்கிறதுனால ஆளுநர் போவோம், உரையை வாசிப்போம், முடிச்ச உடனேயே ஆளுநரை அங்க தெலுங்கானால முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் மேல் சபை தலைவர் கொண்டு கூட்டிட்டு போற மாதிரி வெளியே கொண்டு அங்க கார்ல ஏற்றுறது வரைக்கும் வருவாங்க. இங்கே சபாநாயகர் தான் கூட்டிட்டு வருவார். அதனால சரி, அவர் அவரோட உரை தமிழாக்கத்தை வாசித்தார். அது வரைக்கும் கவர்னர் பொறுமையா இருந்தார். முடிச்ச உடனே தேசிய கீதம் பாடியிருக்க வேண்டும். அதற்கப்புறம் சபாநாயகர் சில கருத்துக்களை சொல்லியிருக்க கூடாது. அது மிக 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 தவறு என்பது எனது கருத்து. ஆளுநர் உரை முடிச்ச உடனேயே அதுல தேசிய கீதம் பாடுவதுதான் முறை. ஆளுநர் அதை தான் எதிர்பார்த்திருந்தார், நானும் அதைத்தான் எதிர்பார்த்திருக்கேன். அதனால நம்ம எல்லாத்தையும் அரசியலாக்க வேண்டாம். பார்த்து டாக்டர் எல்லாம் வச்சுட்டு அதாவது ஒன்னையுமே சரியா செய்ய மாட்டாங்கன்றதுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றார். திருச்சியில விமான நிலையத்துல ஏதோ விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா ஒரு பேருந்து நிலையத்தை, ஏன்னா நான் கோயம்பேடுல தான் இருக்கேன், கோயம்பேடுல இருந்து இங்க மாத்துறதுக்குள்ள அந்த அந்த பஸ் பேருந்து பயணிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நடக்க வேண்டி இருக்குது. நேற்று பாத்தீங்கன்னா அங்கேயே குளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அங்க உள்ள ஊழியர்களுக்கு கூட குளிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. அதனால இன்னும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் என்பது கேட்க. எதை வேணாலும் நாங்க செய்வோம், ஆனா எங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாது. அது ஆளுநர் உரையா இருந்தாலும் சரி, நாங்க பேசுறத பேசுவோம், நாங்க எப்படி வேணாலும் நடந்துக்கோன்ற மனப்பாங்கு இருக்கக்கூடாதுன்னு மேடம். கடந்த 2 நாளா சமூக வலைதளத்தில் ஆளுநர் பதவி நீங்க ராஜினாமா பண்ண போறீங்க வதந்தி சரியா சொன்னீங்கப்பா. வதந்தி சொன்னீங்க, வதந்தி தான். எல்லாத்தையும் அதாவது பிரச்சனை வந்தா தமிழ் செய் ஆளுநர், ஆனா ஏதாவது நல்லது நடந்தா ஆளுநருக்கு அதுக்கும் அதாவது என்ன அரசாங்கத்தை தான் போட்டு வாங்குறீங்க. இப்ப அரசியல்லே நான் தான் தாமதம் சொன்ன, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. நான் தாமதம் ஆகுறதுக்கு நான் காரணம் கிடையாது. வதந்தி நீங்க சொல்றீங்க, வதந்தி தான்ப்பா. இன்னும் கடவுளை, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல தமிழக இங்க புதுச்சேரி பத்திரிகை சகோதரர்களோட கதை எழுதும் திறமை இருக்கிறது. அது ஆஸ்கார் அவார்டுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா நான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு இப்போ இங்க முதலமைச்சரை பேசுறாங்களா, அதை இது நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் உள்துறை அமைச்சரை பார்க்க போனேன்னு நினைச்சேன். ஏன் கூட இத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால ஆனா எங்கே நீங்க அதுல நாங்க போட்டியிட போவதில்லை. ஏன்னா போட்டியிட போறீங்கன்னா போட்டியிட போவதில்லை. நீங்க சொல்லணுமா உங்களுக்கு? அப்படி அதாவது எல்லாத்தையும் முடிவு உங்க மைக்கு முன்னால் சொல்ல முடியாது. வர்றதெல்லாம் வதந்தினா நான் சொல்லலாம். வதந்தி 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 வதந்தி. அதாவது சட்டமன்றத்தில் தற்காலிக பட்ஜெட் தாக்கல் நிதிநிலை கூட்டம் நீங்க உங்க தலைமையில தான் கூட்டம் இது வரைக்கும் இந்த கூட்டம் கூட்டாதனால தற்காலிக அதனால இல்லப்பா. இப்ப நான் சமீபத்துல 4 நாளைக்கு முன்னால கவர்னர் உரை வாசிச்சுட்டு வந்தேன். தெலுங்கானாலையும் தற்கால பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இது எலெக்ஷனுக்கு முன்னால இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதுதான் முறை. முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே அதனால ஒண்ணும் இல்ல. அப்ப தெலுங்கானாலே அதான் தாக்கல் செஞ்சிருக்காங்க, இங்கே அதான் தாக்கல் செய்ய போறாங்க. இன்னும் சொல்ல போனா பெருமையா சொல்லுவேன், 14 வருஷமா முழுநிலை பட்ஜெட் இல்லாத இடைநிலை பட்ஜெட் நாம தான் முழுநிலை பட்ஜெட் ஆக்கியிருக்கோம். இப்பொழுது இது நடைமுறை, அதனால அது செய்யறோம். அதனால இது வேற தவறு கிடையாது. இன்னொன்றையும் நான் சொல்றேன், இங்க தெலுங்கானால ஆளுநர் உரை கொடுக்கல, தெலுங்கானால ஆளுநரை கொடுக்கல. ரகுபதியும் சொல்றாரு, அப்பாவும் சொல்றாரு, தெலுங்கானால ஆளுநர் உரை கொடுக்காததற்கு மக்கள் இன்று அந்த கொடுக்காத ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆனா இந்த 45 நாட்களுக்குள்ள 2 ஆளுநர் உரையை நான் வாசித்திருக்கிறேன். எல்லா ஆளுநர் உரையிலையும் திருவள்ளுவரையும் நான் மேற்கோள் காட்டியிருக்கேன், நமது பாரதியாரையும் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அதனால ஏதோ தெலுங்கானால நல்லது நடக்குது, ஆளுநர் உரையை புறக்கணிச்சாங்க, அதனால அந்த அரசாங்கம் பெருமைக்குரிய அரசாங்கம்னு மக்கள் நினைக்கல. அதற்காகவே மக்கள் அவர்களை புறக்கணித்தார்கள் என்பதையும் அண்ணன் ரகுபதியும் அண்ணன் அப்பாவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் எனது கருத்தாகும்.